நாமத்தை பாடுகின்ற பொழுது அப்படியே மகிழ்ச்சி கடல்ல எல்லாம் தானா வரும். அந்த நிலைதான் வருகிறது தவிர கேலி பண்றதுக்கோ கிண்டல் பண்றதுக்கோ கிடையாது. நம்முடைய தர்மத்தை இப்படி சொல்லணும். இப்படிதான் பாமர மக்களுக்கும் ஒவ்வொரு இடத்துமா இந்து தர்மத்தின் பெருமைகளை ஐயாவளி மூலமாக சொல்லி சொல்லிதான் இன்று இந்த அளவுக்கு இந்த இடத்தை பிடித்து இருக்கிறோம். அதனால நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தாலும் கிடைக்கும். சும்மா கும்பிட்ட போதாது, நம்பி கும்பிடணும். அப்படி இருக்கிற நேரம் தான் இங்கே. அதனாலதான் ஐயா சொல்றாரு, கணவன் மொழியே கூதா. ஒரு காலத்திலே ஊர் தலைவர்னா ஆம்பளைதான், பஞ்சாயத்து தலைவர்னா அண்ணா, அவன் அக்கௌண்ட் சொல்றது அப்படி இப்படின்னா எல்லாம் ஆம்பளை தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படியா? ஆமா, பஞ்சாயத்து அம்மா, அம்மா பேரூராட்சி அம்மா, நகராட்சி அம்மா, எம்எல்ஏ அம்மா, எல்லாம் அம்மா தான். நாட்டு சேனாதிபதி நம்ம எல்லாம் சும்மா கோரையா சொல்லியா. பேங்க்ல லோனுக்கு போனா தரமாட்டாங்க. எப்படி தருவா? ஆமா, உன் பொஞ்சாதி இருக்கா? ஆமா ஐயா, அவளை வர சொல்லு, குழுவை வர சொல்லு, குழுவுல தந்துடும். இந்த குழுவை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுக்கு படுத்துறாங்களே, என்ன பாடு இருக்காதா? பாரக்குழு ஒரு குழு குறை சொன்னேன், கேஸ் போட்டு உள்ள எப்படி ஒரு 30 தலைவியாவது இருப்பாங்க. பேங்க்ல போன நாங்க அந்த மகளிர் குழு, நாங்க அந்த மகளிர் குழு, ஏகப்பட்ட குழு. என் வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டு அழகா இருந்தா. என்னைக்கு குழுங்க சேர்ந்தாலோ அவர் நமக்கு நேரத்துக்கு கஞ்சியே கிடைச்சா, கஞ்சி அலைஞ்சு போச்சு, இல்லைக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறது? அதுலயும் இப்ப இந்த 100 நாள் வேலைன்னு ஒண்ணு வந்திருக்கு. உங்க ஊர் பக்கம் உண்டா? எல்லா ஊர்லயும் உண்டு. உங்க ஊர் இல்ல இல்ல, கிராம பஞ்சாயத்துல கிடையாது. உங்க ஊர்ல உண்டா? உண்டு. கிராம பஞ்சாயத்துல வேலைக்கு அவங்களும் பேசணும். வேலைக்கு போறவங்க நீ கேளு, எவ்வளவு ரூபா சம்பளம்? இப்ப 250 ஒரு நாளைக்கு. எதைக்கும் போற மாதிரி உமக்கு தான் தெரியல, சும்மா கிடையாது. நீங்க சொல்லுங்க. 300? நான் சொன்னேன் இல்லையா ஐயா? எல்லாரும் அங்க போவோம், வேலைக்கு வாங்க பாருங்க. நம்ம போட்டு வச்ச சட்டை, நான் அன்னைக்கு தான் சட்டையே விட்டேன். ஆமா, நம்ம போடுறதுக்கு சட்டையே காணாது. அவன் நல்ல பட்டெல்லாம் கட்டிக்கிட்டு சட்டைக்கு பேக்குள்ள வச்சு எல்லாம் பொடிக்கி சேர்த்து சாப்பாடு போடுறதா வச்சுக்கிட்டு நேரம் நாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறோம். நீங்க ஊரட்சி வேலை கிடைக்காது, நம்மளும் கொத்த வேலை, பெரிய கொத்த வேலை, கவர்மெண்ட் சம்பளம், தாயக்கட்ட எல்லாம் எடுத்துட்டு அங்க போயிட்டு 10 மணிக்கு ஒரு போட்டோ எடுப்பாங்க. சட்டியில ஒரு ஆள் கை வை, ஒரு மம்பட்டியில ஒரு கை வை, எல்லாரும் கைய கரெக்டா இருக்கா, அந்த போட்டோ எடு. உடனே வேலை செய்யற மாதிரி தூக்குச்சு முடிஞ்சது. போட்டோ முடிஞ்சு போட்டோ எடுத்துட்டானே. ஆமா, அங்கதான் உட்காரு. ஊரு கதை, உறவு கதை கூட தெரியுமா? அந்த சுப்பிரமணியம் முண்டாட்டி கதைதான். ஆமா, எங்க ஐயா மாதிரி பாவம், உள்ள சம்பளமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு சட்டியை தூக்குறக்கு இப்படி தூக்கி மேல வைக்க இப்படி தூக்குவா, எட்டி பாக்கிலிச்சு பாத்தியா? ஆமா, ரோகிணி மாட்டிக்கிட்டா. கதை எங்க சட்டி இடையில இருக்கு. ரோஹிணி மாட்டிக்கிட்டா. எட்டி மாட்டிட்டாளோ? ஆமா ஆமா, அவ வந்துட்டா, ஜீவா வந்துட்டா. ஆமா, இனி எல்லா கதையும் இந்த ஆம்பளைகளுக்கு தெரியாது. என்னன்னு கேட்டது அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு அவ்வளவு இருக்கும் தெரியும். சிறகடிக்க ஆசை. அந்த சக்தி மேல போயிட்டு நடப்பா பாருங்க. ஆகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன ஆகும் கிண்டலுக்கு சொல்லல, உண்மை. திறந்தா நாள கஞ்சி கிடையாது, சட்டிக்கு மூஞ்சில் அடிச்சிருவான். நீ அங்க போய் அந்த ஆளு சொன்ன ஆமா என்ன இது சங்க குட்டாய்
அங்க வேலைகளா இப்ப 7 கன்னிமார்களையும் சோதிக்கிற நேரத்துல நாராயணன் அவங்க கொந்தலும் குளிரும் தாங்க முடியல குளிக்கிறாங்க. நீராடுற நேரத்துல கொந்தல் நாராயணன் பார்க்கிறார். அப்பொழுது 7 கன்னிமார் நினைக்கிறார், தீ இருந்தா அக்னி இருந்தா இந்த உடலுக்கு சுகமாக இருக்கிறோமே என்று நினைக்கிறார். நீ எது நினைக்கிறாயோ அதை அடைவாய். அதனால நினைவு நல்லதாவே இருக்கட்டும். ஐயா சொல்றார், நல்ல நினைவோர்க்கு பொல்லாது வராது புவி நீரில் வந்திருப்பார். ஏத்த வீட்டுக்காரனா நல்லா பக்கத்து வீட்டுக்காரனா நல்லா அண்ணனா நல்லா தம்பியா நல்லா உண்மையான இந்து எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நினைக்கணும். நினைச்சா போறது வாழணும். அப்போதான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். பிற மதத்தோட சரியா இருக்கிறான், ஆனா சரியில்லாத ஒரு கூட்டம் நாமத்தான் இருக்கிறோம். அப்ப ஐயா சொல்றா, நல்ல நினைவு நல்ல நினைவு இருந்தா நோய் வராது, நம்பரம் வராது, சஞ்சலம் வராது, கடன் வராது, கேடு வராது. அதனால நல்லவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். நல்லவர்கள் எல்லாம் கையை தூக்குங்க. ஐயா திரும்பி பாருங்க. ஏ கடவுளே, சொக்க தங்க மேடையில 2 நல்லவங்க இருக்காங்க. ஆமா சொக்க தங்கங்க எல்லாம் குழந்தையாதான் கை தூக்குறோம். என்ன குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று, பெண்களை மறந்து மனத்தால் குழந்தையும் தெய்வமும் குணத்தால ஒன்று. என்னதான் பிள்ளைங்க எல்லாம் பொதுவா இந்த நிகழ்ச்சி கேட்கணும்னா நல்லவங்களாலதான் கேட்க முடியும் மக்கா. ஐயா வேற யாராலும் கேட்க முடியும். ஏன்னா இது நாராயணுடைய நாமம். இதை பாடுகிற இடத்துல இந்து தர்மத்தை சேர்ந்த நல்லவங்களுக்கு கேட்க. அதனால யாரும் மனசுல தவறா என்ன, நம்ம தான் நல்லவங்க. அப்போ நல்ல நினைவோட இருக்கணும்ல. இவன் என்ன நினைக்கிறான், அக்னி வேணும். உடனே அக்னி இருக்கிறது. 7 பேர் ஓடி சென்று அழைத்தார்கள். ஆடையும் இல்லாமல், அரைக்கயிறும் இல்லாமல், நாணமும் இல்லாமல், ஓங்கார ஓகவத்தால் அக்னி அணைத்தவுடன் 7 பேர்களும் கர்ப்பமுற்று 7 ஆண் குழந்தைகளை பெற்றார்கள். பெற்றுக் கொடுத்த பிள்ளைகளின் முகத்தை கூட பார்க்காது ஓடோடி சென்றார்கள். அப்பொழுதுதான் நாராயணன் நினைக்கிறார், இந்த